தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக உருவாகி வரும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் 25வது படத்தை இயக்குனர் சுதா கங்காரா இயக்குகிறார். இப்படத்தில் சிவகார்த்திகேயனுடன் ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். ஒரு கல்லூரி மாணவனின் உண்மை கதையை மையமாக வைத்து ஹிந்தி எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக இப்படம் உருவாகி வருகிறது. படக்குழு இப்படத்திற்கு பராசக்தி என்று தலைப்பை வைத்தார்கள். அதே போல் விஜய் ஆண்டனியும் தன்னுடைய 25வது படத்தில் தமிழில் சக்தி திருமுகன் என்றும் தெலுங்கில் பராசக்தி எனவும் வைத்தார். இதனால் இரண்டு படக்குழுவிற்கும் பட டைட்டில் வைப்பதில் சிக்கல் எழுந்தது. சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த பராசக்தி திரைப்படத்தை தயாரித்த ஏவிஎம் நிறுவனம் இரண்டு படக்குழுவிற்கும் படத்தின் தலைப்பை வைக்க சம்மதம் தெரிவித்தது. ஒரு வழியாக இந்த டைட்டில் பிரச்சனை ஓய்ந்துவிட்டது என பெருமூச்சு விட்ட நேரத்தில் தற்போது சிவாஜி கணேசனின் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் சென்னை மாநகர் முழுவதும் போஸ்டர் ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர். அதில் 100 ஆண்டுகள் ஆனாலும் ஒரே பராசக்தி தான் என்ற வசனத்தோடு சிவாஜி கணேசனின் பராசக்தி போஸ்டரை ஒட்டி சிவகார்த்திகேயன் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மும்மரமாக படப்பிடிப்பில் ஈடுபட்டு வரும் படக்குழுவிற்கு மேலும் தலைவலி பிரச்சனை வந்துள்ளது. உங்களுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கலக்கல் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க.